ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு இன்னியோட ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு நிஃப்டி 50ல வந்து நம்ம இன்னைக்கு ட்ரேட் எடுத்திருந்தோம். ஆக்சுவலா எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வந்திருந்தோம். அதோட ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு ரூ. 325 கிடைச்சிருக்குது. ப்ராஃபிட் கம்மி ப்ராஃபிட் தான். பட் ஸ்டில் நன்லெஸ் இது ஒரு ப்ராஃபிட்டா நான் பார்க்குறேன். அண்ட் இதோட ட்ரேட் என்ட்ரி நம்ம இன்னைக்கு எடுத்திருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ட்ரேட் புக்ல போயிடலாம். ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். 9th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தேன். அதை நான் செப்பரேட்டாக இன்னொரு ஷார்ட்ஸ்லேயும் அப்லோட் பண்ணியிருப்பேன். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ அதில் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா 26th ஜூன் சாரி நிஃப்டி 50 அதில் நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸில் எடுத்திருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22,550 புட் ஆப்ஷன்லையும் 23,850 கால் ஆப்ஷன்லையும் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். அரௌண்ட் 1 o'clock போல் நான் என்ட்ரி வந்து 112 and 113 ருபீஸில் நான் வந்து என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு 9th அன்னைக்கு எடுத்த என்ட்ரி வந்து என்னால் இன்னைக்கு தான் எக்ஸிட் பண்ணிட்டு வெளில வர முடிஞ்சிச்சு. நீங்கள் பாருங்கள், அதே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் 22,550 and 23,850 நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான். ஸோ 9th ஜூன் நான் எடுத்த ட்ரேடோட எக்ஸிட் அது. இன்றைக்கி நான் வந்து அதை செல் பண்ணிட்டு வெளில வந்திருக்கேன். ஸோ அது நான் வெளில வரும்போது எனக்கு பார்த்தீங்கன்னா ரூ. 325 ப்ராஃபிட் கிடச்சிருக்குது. இது வந்து கிராஸ் ப்ராஃபிட்டு டன் ஆன் நிஃப்டி 50. அண்ட் அட் த சேம் டைம் நான் பார்த்தீங்கன்னா நான் கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லேயும் வந்து நான் என்ட்ரி வந்து எடுத்திருந்தேன். நேற்று நைட்டு, அதாவது 11th ஜூன் அன்றைக்கி நான் வந்து கமாடிட்டி செக்மெண்ட்ஸ்லேயும் என்ட்ரி எடுத்திருந்தேன். அது என்ன என்ட்ரி அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். அதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பார்த்துடலாம். ஸோ அலுமினி செக்மெண்ட்டில் வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். எனக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் போகிற மாதிரி இருந்துச்சு. செல்லர்ஸோட டாமினேஷன் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்த மாதிரி எனக்கு இருந்ததுனால வந்து நான் நேற்று 11th ஜூன் 9th அன்றைக்கி நான் ஒரு ட்ரேட் என்ட்ரி எடுத்திருந்தேன். செல் பண்ணி நான் அதாவது ஒரு ஷார்ட் கால் என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். என்ன ப்ரைஸில் நான் செல் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 373.50 வந்து நான் செல் பண்ணியிருந்தேன். அரௌண்ட் ஆஃப்டர் 11 o'clock போல் எனக்கு அந்த என்ட்ரி நான் எடுத்திருந்தேன். என்ட்ரி எடுக்கவுமே எனக்கு பார்த்தீங்கன்னா வித்தின் ஒரு 5-6 minutesல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ப்ரைஸ் வந்து 373.10 அதாவது ஒரு 40 பைசே டிஃப்ரென்ஸில் நான் பண்ணியிருக்கேன். ஸோ 373.50க்கு நான் செல் பண்ணியிருக்கேன். 373.10க்கு வந்து நான் பை பண்ணிவிட்டு நான் வெளில வந்துட்டேன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 குவான்டிட்டி நான் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த 6 குவான்டிட்டியுமே நான் வந்து மொத்தமாக பை பண்ணிட்டேன். பை பண்ணதில் வந்து எனக்கு 40 பைசா டிஃப்ரென்ஸில் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. அது எவ்வளோ ப்ராஃபிட் அப்படிங்கிறது நம்ம வந்து P&Lல போய் பார்த்துடலாம். ஸோ கமாடிட்டி செக்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். டேட் ரேஞ்ச் வந்து 11th சூஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் நான் என்ட்ரியும் எக்ஸிட் ரெண்டுமே நேற்று நான் பண்ணியிருந்தேன். ஸோ என்னோட கிராஸ் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ரூ. 2,400 கிட்ட நமக்கு கிடச்சிருக்குது. அதில் நமக்கு இந்த சார்ஜஸ் டாக்ஸஸ் எல்லாம் போக நமக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 1,967 கிடச்சிருக்குது. இது வந்து நேத்தோட ப்ராஃபிட்டு. இன்னியோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா ஒரு ரூ. 300 கிட்ட கிடைக்குது. ஸோ கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ரூ. 2,000 வந்து இந்த 2 நாளில் மட்டுமே, Thursday அண்ட் Friday மட்டுமே எனக்கு ப்ராஃபிட் வந்து ஒரு ரூ. 2,000 கிட்ட கிடச்சி ரூ. 2,000 மேலேயே கிடச்சிருக்குது. ஸோ இதுதான் வந்து என்னோட ட்ரேட் என்ட்ரி. அண்ட் நான் எதை பற்றி நான் வேறு எதுவும் டாபிக்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னா மறக்காமல் நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுக்கலாம். அண்ட் இந்த என்ட்ரி நான் எதை பேஸ் பண்ணி எடுத்தேன் அண்ட் அலுமினி செக்மெண்ட் நான் சொல்லியிருந்தேன். நான் என்ட்ரி வந்து எனக்கு மார்க்கெட் சைட் வைஸில் போயிட்டே இருந்தது வந்து எனக்கு அப்படியே கொஞ்சம் டவுன்வர்ட்ஸ் செல்லர்ஸ் டாமினேஷன் இருந்த மாதிரி இருந்ததுனால வந்து நான் என்ட்ரி எடுத்திருந்தேன். இன்றைக்கெலாம் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் நல்லாவே கீழே போயிருக்கேன். நான் பாருங்கள் 373.10 முடிச்சுட்டு வந்ததுக்கே வந்து எனக்கு ப்ராஃபிட் இவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா, நான் இன்றைக்கெலாம் வெயிட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா மார்க்கெட் 370 வரைக்கும் கீழே போயிருந்தான். ஸோ எனக்கு அது இன்னுமே வந்து எனக்கு ப்ராஃபிட் நிறையா கிடச்சிருக்கும். பட் நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி என்னோடய மற்ற வீடியோஸில் வந்து என்னோடய ப்ராஃபிட் மார்ஜின் நான் ரொம்ப கம்மியாக வச்சுப்பேன். ஒரு ஷார்ட் பீரியடில் வந்து மார்க்கெட்டில் என்ட்ரி எடுத்துகிட்டு எக்ஸிட் வெளில வர மாதிரி நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறதுனால வந்து நான் அந்த ஒரு 40 பைசா டிஃப்ரென்ஸே எனக்கு போதும் அப்படின்ட்டு நான் அந்த ரூ. 1,900 ப்ராஃபிட்டில் நான் வெளில வந்துட்டேன். ஸோ எஸ் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த என்ட்ரியை பற்றி எதுவும் கமெண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் பாக்ஸில் கொடுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் நான் வேறு எதுவும் வீடியோஸில் வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் பற்றி பேசணும் அப்படின்னாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஆஸ் யூஷுவல், thanks for watching my videos and helping me grow, friends. Thank you.